இப்ப நம்ம வாழ்க்கையில தான் நடந்தாலே நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், நான் என்ன செய்த ஆண்டவரே, நான் என்ன துரோகம் செஞ்சேன், நீர் நல்லவர் ஆயிட்டே, நீ ஏன் இதை எனக்கு செய்யறேன்னு. உங்களை கர்த்தர் உண்டாக்கினதே அவருடைய நன்மைதான். அவர் நல்லவரா இல்லைன்னா இன்னைக்கு நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு விட்டு சொன்னார், நல்லது 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 நல்லது. ஆண்மகனை படைச்சார், படைச்சிட்டு அவர் நல்லதுன்னு சொல்லவே அநாத பிள்ளைகள் எல்லாம் கோரி எடுத்து வாரி எடுத்து வளர்த்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை எப்படி சொல்லலாம், செக்ஸ் டிராபிக்கிங் போன்ற கொடுமையிலிருந்து மீட்டெடுத்து ஜீவன் கொடுத்து வாழ வைத்த அவன் இவன் சொல்றதாங்க நீங்க. ஆமென். அவர் படைச்சதாங்க நீங்க. விசித்திர வினோதமாய் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அவர்கள் இப்படி எழுதினார்கள், நான் அன்னைக்கு ஜெபம் பண்ண என் கண்ணு ப்ளூவா மாறணும்னு, இப்போ எனக்கு புரியுது ஏன் கடவுள் என் கண்ணை பிரவுனா வச்சாருன்னு. அன்னைக்கே என்னை இந்தியாவுக்கு மிஷனரியாய் அனுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். எத்தனை பேர் நம்புறீங்க? சிலதெல்லாம் நமக்கு புரியல, ஆனா சிலது தீங்கு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவர் வாக்குத்தத்தம் எப்போதுமே நன்மையாய்த்தான் இருக்கிறது. சாத்தானுடைய தந்திரத்திலையும் ஒரு தாக்குதலையும் பெரிய தாக்குதல் என்ன தெரியுமாங்க? உங்களை ஒண்ணு நம்ப வைக்கணும். அது என்னவென்றால் அவர் நல்லவர் அல்ல அப்படின்றத உங்களுக்கு அவன் நிரூபிச்சு காமிச்சிட்டா அவன் ஜெயிச்சிட்டான். நீங்க அதை மீறி சொல்லணும், என்னதான் என் வாழ்க்கையில நடந்தாலும் கர்த்தரை நேசிக்கிற எனக்கு அவை எல்லாவற்றையும் நன்மையாக தான் கர்த்தர் வைப்பார். இந்த உலகத்தில் காண்கிற எல்லா தீங்குகள், ஆமென், பார்க்கக்கூடிய எல்லா அலங்கோலங்கள், அக்கிரமங்கள், கேவலங்கள், இது எல்லாத்துக்கும் உறைவிடமாய் இருப்பது என் ஆண்டவர் அல்ல, சாத்தான். ஆனா அவனே தீமை செஞ்சிட்டு அந்த தீமையை உங்க வாழ்க்கையில கட்ட விழுத்துட்டு உங்களையே நம்ப வைப்பான். என்னன்னா அவர் நல்லவர் அல்லன்னு. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், சாத்தான் கெட்டவன், என் தேவன் எப்பவுமே நல்லவராய் இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லும் போது உங்க ஆமீன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பாரே, ஆனால் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, அவர் நன்மைகள் என்னை ஆயுசு நாளெல்லாம் தொடரும். அந்த விசுவாசம் உள்ளவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் தேவனை குற்றம் சாட்டும் போதெல்லாம் உலகத்தில் நடக்கிற தீமைகளை இப்ப நம்ம வாழ்க்கையில தான் நடந்தாலே நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், நான் என்ன செய்த ஆண்டவரே, நான் என்ன துரோகம் செஞ்சேன், நீர் நல்லவர் ஆயிட்டே, நீ ஏன் இதை எனக்கு செய்யறேன்னு. நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் செய்யல, அவன் செஞ்சான். அவன் செஞ்சுட்டு அவர் செஞ்ச மாதிரி உங்களை நம்ப வைக்கும் போது நீங்க சொல்லணும், நீ தீமைக்கு செஞ்சாலும் கர்த்தர் அதை சொல்ல மாட்டீங்களே. யோசேப்பு தான் சொன்னார், நீ அதை தீமைக்காய் செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மைக்காய் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கு, அவர் மேய்ப்பராய் இருப்பாரையானால் என்னை ஒன்று ஆயுசு நாள் எல்லாம் பின்தொடரும், அது கர்த்தருடைய நன்மைகள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நன்மைகள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு வந்து ஒரு 1000 பேர் செத்துட்ட உடனே நம்ம பார்த்து இப்படி சொல்லுவோம், இதுதானா கடவுள் இவ்வளவுதான் பண்ண முடியுமா? இல்லங்க, கடவுள் பண்ணலங்க, விழுந்து போன மனுஷன் பண்ணதனுடைய விளைவுகள் தான் இவை எல்லாமே. மீண்டும் ஒரு முறை நான் என் தேவனை உயர்த்தி சொல்ல போறேங்க. அல்லேலூயா, ஆராதனை அல்லேலூயா இருக்கட்டும். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆதாம் மனிதனை சிருஷ்டித்த தெய்வம் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது ஆமென், அவர் சொன்னார் எல்லாமே நல்லதாகவே இருக்கின்றன. யாக்கோபு 1:17 18 வாசிக்கிறேன். உங்களை கர்த்தர் உண்டாக்கினதே அவருடைய நன்மைதான். அவர் நல்லவரா இல்லைன்னா இன்னைக்கு நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. James 1:17 says every good and every perfect gift is from above. Amen. எல்லா நன்மையும் எல்லா பூர்ணமான வரமும் பரத்திலிருந்து தான் வருகிறது. 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, 18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். Of his own truth he will bring us forth by the word of truth. அப்போ 17 சொல்றது, அவர் எல்லா நன்மையும் பூர்ணமான மரமும் பரத்திலிருந்து வருது,
பக்கத்துல உன்னை உண்டாக்கினதே அவருடைய நன்மைதான். எவ்வளவு அழகா இருக்கீங்க பாருங்க. 2 கண்ணு, ஒரு மூக்கு, அழகா ஒரு வாய், நல்ல முடி. ஆமென். சிலர்லாம் உங்களையே நீங்க அழகில்லாத மாதிரி நினைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல அவர் உங்களை எவ்வளவு அழகா பாக்குறாரு. அவன் இவன் சொல்றதாங்க நீங்க. ஆமென். அவர் படைச்சதாங்க நீங்க. விசித்திர வினோதமாய் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் சொல்ற, நான் பரத்திலிருந்து எல்லா நன்மைகளை உங்களுக்கு தருவேன், உங்களை சிருஷ்டித்ததே என்னுடைய நன்மைதான் என்று பைபிள் நமக்கு, யாக்கோபு நமக்கு சொல்லுகிறது. ஆமென். சோ ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சு விட்டு சொன்னார், நல்லது 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 நல்லதுன்னு. ஆண்மகனை படைச்சார். படைச்சிட்டு அவர் நல்லதுன்னு சொல்லவே இல்ல. அவர் என்ன திரும்ப சொன்னார்? இவன் தனியா இருப்பது. ஆம்பளைங்களை நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு நல்ல ஒரு மனைவி வேணும் இல்லையா? சொல்லவே இல்லை. நீங்க சிலர்லாம் குதிக்கிற குதிக்கு, ஆமென், கடவுள் நல்ல ஒரு ஏவாளை தந்துட்டால் நீங்க நல்லா ஆயிருவீங்க. அதனால ஒரு தனியா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு ஏற்ற துணையை கொடுத்த பின்னாடி சொன்னார், நல்லா இருக்கு. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தந்த நல்ல மனைவிக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். சோ வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் கர்த்தர் நன்மையாக தான் செய்கிறார். எதுவுமே நம்புறீங்க? நன்மையின் ஆயுசினால் எல்லாம் தொடரும். அநாத பிள்ளைகள் எல்லாம் கோரி எடுத்து வாரி எடுத்து வளர்த்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை எப்படி சொல்லலாம், செக்ஸ் டிராபிக்கிங் போன்ற கொடுமையிலிருந்து மீட்டெடுத்து ஜீவன் கொடுத்து வாழ வைத்த ஏமி வில்சன் கேரி மைக்கேல் 1800ஆம் வருடங்களில் அவர்கள் லண்டன் மாநகரத்தில் பிறந்து 16வது வயதில் மிஷனரியாக போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மிஷனரிக்கு அப்ளை பண்ணி சைனாவுக்கு போனார்கள். சுருக்கமா சொல்றேன், வியாதி பிடித்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துடுச்சு, திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப ஜப்பான் போனாங்க, திரும்ப அந்த வியாதி வந்ததால் திரும்ப வந்தார்கள். அதற்கு பின்பு யாரோ அவர்களுக்கு இந்தியாவை ரெஃபர் பண்ணாங்க. அதற்கு மாற்று ஆர்கனைசேஷனை மாற்றி அப்ளை பண்ணி இந்தியாவில் மிஷனரியாய் வந்தார்கள். இந்த பெண்மணி பிறந்த போது, வாலிபம் அடைஞ்ச போது, சுற்றி இருக்கிற அயர்லாண்டில் இருக்கிற எல்லா வெள்ளக்கார பெண்களுக்கும் கண்கள் ப்ளூவா இருக்கும், இந்த அம்மையாருக்கு மட்டும் பிரவுனா இருக்கும். அது அவங்களுக்கு பிடிக்கலையா. எல்லாரும் மாதிரி எனக்கும் ப்ளூ கண்ணு வேணும்னு ஜோம் பண்ணுமான். டெய்லி கண்ணாடியில பார்த்து முடிவாரும் போதெல்லாம் என் கண்கள் ப்ளூவா மாறணும்னு. அது எங்க மாறும்? அது பிரவுனா தான் இருந்துச்சு. காலங்கள் கடந்து போய் இந்தியாவில் மிஷனரியாக வந்து ஏழை பிள்ளைகள் எல்லாம் வளர்க்க தொடங்கிய போது ஒரு நாள் இந்த பிள்ளைகளை போலவே நானும் இருக்க வேண்டும் என்று காஃபி பவுடர் எடுத்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி மூஞ்சியெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு கண்ணாடியில போய் பார்ப்பார்களாம். பார்க்கும்போது ஒரு நாள் தான் புரிந்து கொண்டார்களாம், வாவ், என் முகத்துல காஃபி பவுடர் தேய்ச்சிட்டு கண்ணை பார்த்தா என் காஃபி பவுடர் மூஞ்சியும் என் கண்ணும் பிரவுனாவே இருக்கு என்று சொல்லி அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்திருப்பார்களோ. அவர்கள் இப்படி எழுதினார்கள், நான் அன்னைக்கு ஜெபம் பண்ண என் கண்ணு ப்ளூவா மாறணும்னு, இப்ப எனக்கு புரியுது ஏன் கடவுள் என் கண்ணை பிரவுனா வச்சாருன்னு. அன்னைக்கே என்னை இந்தியாவுக்கு மிஷனரியாய் அனுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். எத்தனை பேர் நம்புறீங்க? சிலதெல்லாம் நமக்கு புரியல, ஆனா சிலது தீங்கு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவர் வாக்குத்தத்தம் எப்போதுமே நன்மையாய்த்தான் இருக்கிறது. இப்படி சொல்ல போற, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருப்பாரேயானால் நன்மைகள் உங்களை ஆயுசு நாள் எல்லாம் பின்தொடரும்.